ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஐபிஎல் 2025 ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் நேற்றுலேருந்து ஃபுல்லாகவே ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு. டைம்ஸ் நவுல இருந்து கிரிக்கெட் லான்ச் அது மட்டும் இல்லாமல் நிறைய சோர்ஸஸ் இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எம்ஐ சோர்ஸ்லேருந்தே அந்த ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டு மிகப்பெரிய விஷயம். இது வந்து சவுத்தில் மட்டும் இல்லை, தெலுங்கானா டுடேவோட அந்த ஒரு வெப்சைட்லையும் எஸ்ஆர்ஹெச்சில் ரோஹித் சர்மா ஜாயின் பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயம் ரொம்பவே வந்துட்டு ஒரு தீயா இப்போ வந்து பரவிட்டு இருக்கு. இதற்கான காரணம் என்ன, ஸோ ஏன் வந்துட்டு இந்த ஒரு விஷயம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு அவர் போகிறாருன்னு பரவுது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வேறு லெவல் ஒரு டீமை வந்துட்டு ரோஹித் சர்மா மட்டும்தான் வந்து உருவாக்குனார் அப்படிங்கிறதா உண்மை. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஒரு சாதாரணமான டீமாக தான் இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு சாம்பியன் டீமாக உருவாக்குனது ரோஹித் சர்மா தான். இப்போ மும்பை இந்தியன்ஸில் ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சி வந்ததுக்கப்புறமா இந்த ஒரு இயர்லேருந்து மும்பையோட டைனமிக் டோட்டலாக மாறி வேறு ஸ்டைல் ஆஃப் கேம் பிளேக்குள்ளே அவங்க போகிறதா வந்துட்டு எம்ஐ மேனேஜ்மெண்ட்லேருந்து நிறைய விஷயம் வந்துட்டு வெளியே வந்துட்டுருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸ் அப்படிங்கிறத டைனமிக்காக வச்சு அவங்களோட கேம் பிளே அப்படிங்கிறது இதுக்கு இல்லாத மாதிரி வந்து மாறும். ஸோ அதாவது வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த கேம் பிளே ஸ்ட்ராட்டஜி எல்லாமே ஹர்திக் பாண்டியாவுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வழி கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல ஆஸ் அ பிளேயராக மட்டும்தான் ரோஹித் சர்மா இருக்க முடியும். லாஸ்ட் இயரே வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியை பெரிய லெவலில் வந்துட்டு ஹர்திக் பாண்டியா ஏற்றுக்கிட்டாரா அப்படிங்கிறத தாண்டி ஸோ அந்த இடத்துல வந்து ரோஹித் சர்மாவுக்கு ஒரு சில விஷயங்களே வந்துட்டு சொல்கிறதுக்கு கூட அந்த இடத்துல வாய்ப்புகள் கொடுக்கப்படாத மாதிரி தான் இருந்தது. ஸோ அதே நேரம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, இது மும்பை இந்தியன்ஸ் சைடில் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து டைனமிக் ஸ்ட்ராட்டஜி சேஞ்சஸை வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எஸ்ஆர்ஹெச் வந்து ஓவர்சீஸ் கேப்டன்சியிலேருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க அப்படிங்கிற விஷயம் இப்போ வந்துட்டு அவங்க சைடில் அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் பேட் கமின்ஸ் வந்துட்டு வேறு லெவலில் எஸ்ஆர்ஹெச்க்கு வந்துட்டு கேப்டன்சியில் இருந்து ஃபைனல் வரைக்கும் கூப்பிட்டு போனாலும் ஸோ மெகா ஆக்ஷன் அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் பேட் கமின்ஸை ஒரு கேப்டன்சி ஸ்டைலில் வச்சுருக்கிறது அவைலபிலிட்டி இஷ்யூ இல்லாமல் பேட் கமின்ஸ் ஆடுவாரா அப்படிங்கிறதுல யோசிக்கும்போது கொஞ்சம் வந்துட்டு டவுட்டில் தான் வந்துட்டு இருக்குது. காரணம் லாஸ்ட் டைம் அவர் ஆடினாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் டைம் அவர் ஆடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதனால் வந்து எல்லா ஓவர்சீஸ் பிளேயர்ஸுமே T20 வேர்ல்டு கப் மைண்டில் வச்சு ஐபிஎல்லை ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸ் அரீனா மாதிரி தான் பார்த்தாங்க. அதனால் எல்லோரும் ஆடினாங்க. இன்டர்நேஷனல் ஷெட்யூல் வந்து கிளாஷ் ஆகாத மாதிரி எல்லோரும் பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கு மெயினான விஷயம் T20 வேர்ல்டு கப் தான். இந்த வருஷம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ODI வேர்ல்டு கப்பும் 2027 தான் இருக்குது. அடுத்த T20 வேர்ல்டு கப்புக்கு இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ICC ஈவெண்ட்ஸ் இந்தியாவில் நடக்கிறது அப்படிங்கிறதும் இதுக்கப்புறம் வந்துட்டு வாய்ப்பே இல்லாத மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது பக்கத்தில். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் மறுபடியும் வந்துட்டு அவங்களுடைய சாதாரணமான இயல்பு நிலைக்கு திரும்பி நாங்கள் வந்து இன்டர்நேஷனல் ஷெட்யூலோட கிளாஸ் ஆச்சுன்னா கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து அவங்க பண்ண போகிறாங்க. அதில் உங்களுக்கு இன்னுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஐபிஎல்லில் வந்து ரிட்டன்ஷன் பிளான் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ரிட்டன்ஷன் பாலிசிஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ எல்லா டீமும் கூப்பிட்டு அந்த இடத்துல பிசிசிஐ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மீட்டிங்கில் எஸ்ஆர்ஹெச்சோட மேனேஜ்மெண்ட்லேருந்து ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டுச்சு. அது என்ன கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதாவது வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸை நம்ம பிட் பண்ணி எடுக்கிறோம். பட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் ஷெட்யூல் இருக்குது, எங்களுக்கு வந்துட்டு பர்சனல் இஷ்யூனால நாங்கள் விளாட மாட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரியாக ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பண்ணும்போது அவங்கள ஒரு வருஷம் ஐபிஎல்லேருந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த எஸ்ஆர்ஹெச் மேனேஜ்மெண்ட் தான் பிசிசிஐ கிட்ட வந்துட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து ரெக்வஸ்ட்டாக. ஸோ அப்போவே வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி வந்து பேட் கமின்ஸோட இஷ்யூலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இப்போது அவங்க ஓவர்சீஸ் கேப்டன்சியிலேருந்து இந்தியன் கேப்டன்சி அப்படிங்கிறதுக்கு வந்து மாற போகிறாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனும் இந்த ஒரு மும்பை இந்தியன் சைடில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இன்டர்கனெக்ட் பண்ணி தான் இப்போ வந்து எஸ்ஆர்ஹெச் டீமோட கேப்டனாக அந்த இடத்துல ரோஹித் சர்மா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஒரு இந்தியன் கேப்டன் வேணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ்க்கு ரோஹித் சர்மாவை ஆஸ் அ பிளேயராக தான் வைக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை கேப்டனாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு இந்த ஒரு நியூஸ் இப்போ வந்துட்டு ரொம்பவே வந்து பெரிய லெவலில் வந்து பரவிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நீங்கள் வந்து எடுத்து வச்சு யோசிக்கணும் அப்படின்னா இது வந்து நடக்குமா அப்படின்னா, அதாவது வந்து ரோஹித் சர்மா வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு போவாரா அப்படின்னு வந்து நீங்கள் என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா நான் அதுக்கு வந்து சான்ஸ் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறேன். அதற்கும் நம்மக்கிட்ட வந்து ஒரு சாலிடான ரீசன் இருக்குது. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுக்கு எகென்ஸ்டான ஃபஸ்ட்டு டெஸ்ட் இப்போ நடந்துட்டுருக்கு. அதில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண ரோஹித் சர்மா ஒரு விஷயத்த சொன்னார். கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது என்ன அப்படின்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து T20யில் கேப்டன்சி அப்படிங்கிறத எடுத்துக்குவீங்களா கம்பேக் கொடுத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கப்பட்டுச்சு. ஏன்னா அவர் வந்து T20 கேப்டன்சி அப்படிங்கிறது வந்துட்டு இனிமேல் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் T20 சைட்லேருந்து ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ அவரே சொல்லிட்டார் நான் இதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் வந்துலாம் வெளியே வர மாட்டேன்,
மாட்டேன், கேப்டன்சிலாம் எடுக்கிறதுக்கு ரிட்டைர்மெண்ட் இஸ் நாட் அ ஜோக், அது வந்து அஃபிஷியல் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொன்னார். ஸோ T20யில் இதுக்கப்புறம் வந்துட்டு அவர் ஐபிஎல்லில் மட்டும்தான் வந்துட்டு அவைலபிளாக இருக்க போகிறாரு. வேறு எந்த ஃபார்மெட்லையும் அவரால் வந்து நம்ம T20 சைடில் பார்க்க முடியாது. ஒன்லி ஐபிஎல். ஏன்னா ஓவர்சீஸ் லீக்ஸில் இந்தியன் பிளேயர்ஸை பார்க்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு ஐபிஎல்லில் மட்டுமே T20 ஃபார்மெட்டில் இருக்கிற ரோஹித் சர்மாவை எஸ்ஆர்ஹெச் கேப்டன்சிக்காக வாங்குவாங்களா? அவர்கிட்ட கேலிபர்லாம் இருக்குது. பட் ஆனால் வந்து ரோஹித் சர்மா இதுக்கப்புறம் கேப்டன்சி அண்டர்டேக் பண்ணிக்குவாரா அப்படிங்கிறது ஸ்டில் ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு ரிஸ்க் எடுக்கலாமானா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா எஸ்ஆர்ஹெச்சுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்துட்டு மும்பை இந்தியன்ஸோட ஃபேன் பேஸும் பாதி வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் ஐபிஎல்லில் எஸ்ஆர்ஹெச் தான் தி மோஸ்ட் என்டர்டெய்னிங் டீமாக ஸோ ஐபிஎல் 2024 இருந்தது. ஸோ அதே நேரம் இந்த தடவை ரோஹித் சர்மாவையும் வாங்கினாங்கன்னா அந்த இடத்துல மோஸ்ட் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு டீமும் ரோஹித் சர்மாவும் இணையும் போது கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சோட ஃபேன் பேஸ் வேறு லெவலில் எகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ டெக்னிக்கலி சவுண்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஎம் அது இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுக்கு வாய்ப்பு இல்லை தான். பட் இருந்தாலும் எல்லா சைடில் இருக்கிற சோர்ஸஸும் இதை ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுடைய எஸ்ஆர்ஹெச் ரொம்ப ஆல் அவுட்டாக பிட் பண்ணி ப்ரைஸ் எல்லாம் அதிகப்படுத்தி எனக்கு கண்டிப்பாக ரோஹித் சர்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ஷனில் ரோஹித் சர்மா இருக்கும்போது எடுத்தால் அவங்களால ஆர்டிஎம்ஐ யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு எஸ்ஆர்ஹெச் அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேயருக்கு 20 கோடி வரைக்கும் பிட் பண்ணுவாங்க. பேட் கமின்ஸே அதுக்கு ஒரு உதாரணம் தான். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளுடைய ரோஹித் சர்மா வந்துட்டு எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டனாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து சொல்லிட்டு போங்க.